வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல் நேர்லை மூலமாகவும் பார்க்க போகிற எல்லாரும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நாளின் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடன் செல்ல போகிறோம். பரிசுத்தாவி நம்மளோட பேசும்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்களை பேசுங்கப்பான்னு சொல்லி அவர் நோக்கி பார்ப்போமாக. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. மனுஷன் அப்பத்தால் மட்டுமல்ல வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லி வார்த்தையின்படியாக வார்த்தையால் நாங்கள் பிழைக்கும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. கத்தாவே, இந்த நாள் புறப்படுகிற வார்த்தை அநேகருக்கு ஜீவனையும் கத்தாவே ஆமென் ஸ்தோத்திரம் பலனையும் கொடுப்பதுக்கு ஸ்தோத்திரம். அடிமை செல்லும் நிலையில் மறைத்து கொள்ளுங்க. நீர் பேசுவதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்தாவின் மூடு கூட பேசக்கூடிய காரியம் அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து ஜெபம்னு சொன்னால் ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஜெபம் மிக முக்கியமான ஒன்று. ஜெபம் மிக முக்கியமான ஒன்று. எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்தில் 3 விதமான காரியங்களை பார்க்க முடியும். அப்படின்னா ஜெபிக்கிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் 3 விதத்திலே இருப்பதை பார்க்க முடியும். ஒன்று, நான் ஜெபிக்கும்போது என் ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற ஒரு விசுவாசத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. மற்றொரு கூட்டம் ஸ்தோத்திரம் ஆமென் என் ஜெபம் ஸ்தோத்திரம் நான் ஜெபிக்கிறேன் ஆமென் ஸ்தோத்திரம் நான் ஜெபிக்கிறேன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்கிற ஒரு அவநம்பிக்கை உள்ளவர்கள் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். என் ஜெபம் கேட்கப்படுவதில்லைன்னு சொல்லி அப்படியே செய்வாங்க, ஜெபிப்பதே கிடையாது சிலவர்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் உண்டு ஸ்தோத்திரம் என் ஜெபம் கேட்கப்படுமா அப்படி ஒரு கேள்வியோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. நீ பரிசுத்தாவின் நம்மோடு கூட சொல்லக்கூடிய காரியம் இதுதான், என் ஜெபம் கேட்கப்படுமா? எது விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபம் கேட்கப்படுமா? அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் சில ஜெபங்களை ஜெபிக்கும்போது, சில விஷயங்களுக்காக ஜெபிக்கும்போது அவன் ஜெபித்த பின்பு என் ஜெபம் கேட்கப்படுமா அப்படிங்கிற அநேக கேள்விகள் உண்டு. இதே பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் சில காரியங்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் ஜெபிக்கிற நாம் கவனிக்க வேண்டிய சில ஆமென் அநேக யுக்திகள் உண்டு. ஆனால் 2 விதமான யுக்திகளை நாம் கட்டாயம் கையாள வேண்டும் என்பது வேதமை கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம். ஆனபடியால் அவன் யாரெல்லாம் இவைகளை கரெக்டாக கை கொள்வோமோ நிச்சயமாகவே அவன் நம்முடைய ஜெபங்கள் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அவன் ஏன்னா நம்முடைய ஜெபத்தை புறக்கணிக்காத தேவன். வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேன் ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரையிலும் இயேசு வரையிலும் நாம் வாசிக்கும் போது அமேன் ஸ்தோத்திரம் ஜெபத்தினால் தான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். எந்தெந்த மனுஷர்கள் ஜெபித்தார்களோ அவங்கெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள யாக்கோபு, தானியேலு, அதே போல் ஸ்தோத்திரம் எலியா, இவரெல்லாம் ஜெபத்தினால தான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. யாக்கோவை பாருங்க, யாக்கோவு போராடி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல் தானியேலை பார்க்கும்போது தானியேல் ஜெபித்த நிமித்தமாக சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டு விட்டது. அதே போல் ஸ்தோத்திரம் எலியாவை குறித்து வாசிக்கும்போது எலியா யாக்கோபு 5:17 சொல்லப்படுகிறது, நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா. ஆனால் எலியா கருத்தாய் ஜெபித்த போது தேசத்தில் மழை பெய்தது. அதே எலியா ஸ்தோத்திரம் மழை பெய்யாமல் வானத்தை அடைத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஜெப வீரன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. அவர் சொல்லுகிறாரு, ஆகாபுக்கு முன்னாடி போய் நிட்டு நான் சொல்லாமல் தேசத்தின் மழையோ பனியோ பெய்வதில்லை என்று ஸ்தோத்திரம் நான் சொல்லுகிறேன் சொல்லி அங்கே ஒரு வைராக்கியமை வார்த்தையை சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அதன் பின்பு எலியா ஜெபிக்கும் வரையிலும் மழையோ பனியோ தேசத்தில் பெய்யவில்லை. அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. நான் சொன்னால் கர்த்தர் செய்வார். நான் சொன்னால் தேசத்தில் கூட ஸ்தோத்திர பிரபஞ்சத்தில் கூட சில மாற்றத்தை கொண்டு வர என் தெய்வத்தாலே முடியும். அல்லேலூயா. அதான் ஜெபிக்கணும் வரக்கூடிய விசுவாசம். ஆனபடியாலே ஸ்தோத்திரம் அதே எலியா ஸ்தோத்திர யாகபீடத்தை பலிபீடத்தை செப்பனிட்டு கொண்டு கர்த்தர் நோக்கி பார்த்து கூப்பிடுற கர்த்தாவே கர்த்தாவே கேட்டலும் என்று கூப்பிட்ட போது கர்த்தருடைய பரலோகத்தின் அக்கினி இறங்கி வந்து அந்த பலிபீடத்தை பட்சித்து போட்டதுன்னு சொன்னால் அதுவும் ஜெபத்தின் வல்லமையினால. அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறவங்கன்னு சொன்னால் விசேஷித்தவர்கள். ஆமென். ஜெபிக்கிறவனுக்கும் தெய்வத்துக்கு இடையே ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. அதான் முக்கியம். ஜெபிக்கிறவங்களுக்கும் தெய்வத்துக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு.
அதான் எலியாவை பார்க்கும்போது எலியாவுக்கும் தெய்வத்துக்கும் இடையே பெரிய கனெக்ஷன். எலியா சொல்லுகிறாரு, தெய்வத்தின் முன்பாய் நிற்கிற நான், தெய்வத்தின் முன்பாய் நிற்கிற நான். அப்படி ஜெபிக்கிறவன் எங்க நிற்கிறான்? தெய்வத்து முன்பாய் நிற்கிறாங்க. ஜெபிக்கிறவன் தெய்வத்து முன்பாய் நிற்கிறபடியால் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. நான் சொன்னா கர்த்தர் செய்வார். ஆமென். நான் சொன்னால் கர்த்தர் ஆமென் நியமித்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் சொன்ன கர்த்தர் எனக்கு வேண்டி பிரபஞ்சத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார், தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார், தேசத்து ஆட்சியில் மாற்றத்தை கொண்டு வருவார், குடும்பத்துக்குள் மாற்றத்தை கொண்டு வருவார், சபைக்குள் மாற்றத்தை கொண்டு வருவார் என்கிற பெரிய நம்பிக்கை உள்ளதான் ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அதே போல தான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தானியேலும் கூட இருந்து ஜெபித்தவர்கள், கூட ஜெபித்தவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, கூடி ஜெபம் பண்ணார்கள் தேசத்துக்கு வேண்டி. பாருங்க, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில கூட ஒரு கட்டத்தில் ஹல்லேலூயா எரிகிற தீச்சுளைக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்தபோது கூட அவர் பயப்படவில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாச அறிக்கை பண்ணினாங்க. பாருங்க, அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. நிச்சயமாவே எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. அவன் தப்புவிக்காமல் போனாலும் கூட நாங்கள் தெய்வத்துக்காய் நிற்கிறபடியால் தேவன் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அந்த விசுவாச அறிக்கை பண்ணப்பட்ட அந்த வாலிபர்களுக்கு வேண்டி அவன் எரிகிற அக்கினி சூளையில் 7 மணி கூட்டப்பட்ட போது கூட அவன் இயேசு அங்கே இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, 3 பேரை எல்லவோ நம்ம தீச்சூளை தூக்கி போட்டோம், 4வது ஒரு நபர் தேவபுத்திரன் சாயல உலாவுகிறார் என்று ராஜா பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறார். தேவ பிள்ளையை புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்கிற ஒருவன் தீச்சூளைக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட பயப்பட மாட்டான். காரணம், நான் ஜெபிக்கிற தேவன் என் கூட இறங்கி வருவார், என் கூட இறங்கி வருவார். தீச்சுளை போன்ற அனுபவங்கள் இருக்கலாம், தீச்சுளை போன்ற பிரச்சனை இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகும்போது தேவச்சனமே நீ புரிந்து கொள்ள வேண்டும், நீ மட்டுமல்ல கூட போவது, நீ மட்டுமல்ல அக்கினிக்குள் போவது, உன்னோடு கூட உன் ஜெபத்தை கேட்கக்கூடிய உன்னை நடத்துகிற உன் தேவன் கூட இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நிச்சயமாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவச்ச பிள்ளைகளே, அவன் ஜெபிக்கிறவன் விசேஷித்தவன். அதான் சொன்னேன், ஜெபிக்கிறவனுக்கும் தெய்வத்துக்குடைய பெரிய ஒரு கனெக்ஷன் உண்டு, கனெக்ஷன் உண்டு. அதான் சொல்ல, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்து அருளி செய்வேன், நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லியிருக்கிறாரு. அதுபடி அவர் நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற ஜெபவீரனுக்கு கர்த்தர் எதையும் செய்வலவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்கிறவங்க மேல கர்த்தர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறவங்க மேல தான் கர்த்தர் தேசத்தை குறித்து, ஆமென், ஜனங்களை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். இது விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு ஆபிரகாம் திறப்பில் நின்றாரு, கர்த்தர் ஹல்லேலூயா ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு லோத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஜெபிக்கிற திறப்பில் நிற்க தேவ பிள்ளையே, திறப்பில் நிற்கிற ஜெப வீராங்கனையே புரிந்து கொள்ள வேண்டிய கர்த்தர் உண்மையிலே எதிர்பார்ப்பாயிருக்கிறார். ஆமென். இந்த தேசம், ஆமென், இந்திய தேசம், ஹல்லேலூயா, ஆமென், தேசத்தின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் மேல் வைத்து கரிசனையாயிருக்கிறார். என் ஜனம் ஜெபிக்கும் போது, தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது நான் தேசத்து சேமத்தை கட்டளையிடுவேன் சொல்லியிருக்கிறார். அப்ப தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அதுக்கு பலம் உண்டு, வல்லமை உண்டு. தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆமென், தேசத்தில் சேமத்தை கூட கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேசத்தில் பஞ்சங்கள் வருகிறது, பஞ்சங்கள் உண்டு, பட்டினிகள் உண்டு, போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு, நெருக்கம் உண்டு. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, தன் ஜனம், நாம் ஜெபிக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் தன் ஜனங்களுக்கு வேண்டி தேசத்தில் சேமத்தை கட்டளையிடுவார். அப்படின்னா இந்திய தேசத்தின் சேமம் ஆளுகிறவர்களால் அல்ல, இது தேசத்தின் சேமங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தொழில் அதிபர்களால் அல்ல, இது தேசத்தின் சேமம் என் தெய்வத்தாலே மட்டும் முடியும். ஹல்லேலூயா. தெய்வத்தால் தர வேண்டுமானால் தன் ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஒரு முகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் தேசத்துக்கு, தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஜெபிக்கிறவங்க மிக முக்கியமானவங்க. ஆனால் இன்றைக்கு ஹல்லேலூயா பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய 2 காரியம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். என் ஜெபம் கேட்கப்படுமா? அநேகருக்கு கேள்வி உண்டு. தேவ பிள்ளைகளை நல்ல கவனிக்கணும். ஜெபிக்கிறவங்க சாதாரணப்பட்டவங்க அல்ல. ஒரு சகோதரன் ஒரு குடும்பத்துக்கு திறப்பு நிற்கும்போது கர்த்தர் குடும்பத்தை, சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி போடுகிறார்.
அல்லேலூயா. குடும்பத்து பெரிய சாபம் இருக்கலாம், பெரிய பிசாசின் கட்டு இருக்கலாம், மந்திரவாதங்கள் இருக்கலாம், பில்லி சூனியம் இருக்கலாம். அல்லேலூயா. அவைகளை உடைக்க, அவைகளை மேற்கொள்ள ஒருவன் எழும்பினால் போதும். குடும்பத்தில் ஒருவன் முழங்காலை மடக்கி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே எனக்காய் இறங்க, என் குடும்பத்துக்காய் இறங்கும் என்று கண்ணீரோடு அவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் மனமிறங்கி அந்த குடும்பத்தை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். திறப்பில் நிற்கும்படி வேதம் சொல்கிறது, நான் ஒருவனை தேடினேன் காணவில்லை என்று. நீ திறப்பில் நிற்க நீ ஆயத்தமாயிருந்தால், ஜெபிக்கிற மகளாயிருந்தால், உன் குடும்பத்தில் பெரிய விடுதலையை, வெற்றியை உன்னால் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பம் தோற்றி போவதில்லை, ஜெபிக்கிறவன் தோற்றி போவதில்லை. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் இறங்கி வருவார். சூழ்நிலை பார்க்கும்போது, ஒரு ஆரம்பத்தை பார்க்கும்போது, ஐயோ ஒன்று நடக்கவில்லை, ஐயோ ஒன்று சாத்தியமில்லை நீ நினைக்கலாம். தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற சகோதரா சகோதரியே, உனக்கு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவன் வாழ்க்கை ஜெயத்தை தர என் தெய்வத்தாலே முடியும். சூழ்நிலை பார்க்காத, இப்போது இருக்கிற பார்வை இல்ல, இப்போது இருக்கிற சூழ்நிலை அல்ல, நிச்சயமா ஜெபிக்கிற உனக்கு இன்றைக்கு நாளைக்கு தேவன் உனக்கு வேண்டி மதகை திறப்பார், உனக்கு வேண்டி வானத்தை திறப்பார், உனக்கு வனாந்திரத்தில் நீரூற்றுகளை சுரக்க தெய்வத்தாலே முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களால முடியும். அல்லேலூயா. எத்தனை விசுவாசமா ஜெபிக்கிறீர்களோ நிச்சயமாவே வாழ்க்கை அற்புதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறவங்க சாதாரணப்பட்டவங்க அல்ல, ஜெபிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேசத்து சூழ்நிலையை மாற்ற முடியும், குடும்பத்து சூழ்நிலையை மாற்ற முடியும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும், எல்லா தரித்திரங்களையும், எல்லா ஆமென் ஸ்தோத்திர கேடுகளையும், எல்லா ஆமென் ஸ்தோத்திர நெருக்கமான சூழ்நிலைகளையும் மாற்ற ஜெபிக்கிற ஒரு நபரால முடியும். எது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க சாதாரணப்பட்டவங்க அல்ல, யுத்த வீரன். ஆமென். ஆமென். தேவனுடைய சேனையில் யுத்த வீரனாய் காணப்படுகிறவர்கள் தான் ஜெபிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க சொன்னா தேவனுடைய சேனையுடைய யுத்த வீரர்கள். தேவ பிள்ளையே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் நீ தேவ சமூகத்தை ஜெபிக்கிறவனாய் இருந்தால் உனக்கு நேர சிங்கம் வரலாம், உனக்கு நேர கரடி வரலாம், வரும். ஆனால் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்கிறவன் அதை மேற்கொள்ளுவான். ஜெபிக்கிறவன் இரண்டாய் கிழித்து போடுவான். ஜெபிக்கிறவன் நேரே சிங்கம் வரலாம், கரடி வரலாம், அல்லது கோலியாத்து எழுப்பி வரலாம். எவைகள் வந்தாலும், பிரபஞ்சத்தின் அந்தகார கிரியை வரலாம், பில்லு சூனியம் வரலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிசாசுகள் உனக்கு நேரே வரலாம், எந்த மந்திரவாதங்கள் உனக்கு நேரே வரலாம். ஜெபிக்கிறவனுக்கு நேரே அவைகள் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, அவனை மேற்கொள்ள முடியாது. அவைகளை மேற்கொள்ளுகிறவன் தான் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆனபடியால் ஜெபிக்கிறவங்க சொன்னா சாதாரணப்பட்டவன் அல்ல, ஜெப வீரன் சொன்னா சாதாரணப்பட்டவன் அல்ல. தேவ பிள்ளையே, ஜெப வீரன் சொன்னா தேசத்தை காக்கிற காவலாளி, குடும்பத்தை காக்கிற காவலாளி, சபையை காக்கிற காவலாளி. எங்கே ஜெபம் எழும்புறதோ, எந்த சபைக்குள்ள ஜெபம் எழும்புறதோ, எந்த குடும்பத்தை ஜெபம் எழும்புறதோ, எந்த ஆமென் ஸ்தோத்திரம் தேசத்தை ஜெபம் எழும்புறதோ, புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெரிய வெற்றி அங்கு நடக்க போகிறது, அங்கு பெரிய மாற்றம் சம்பவிக்க போகிறது. கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார் என்பதுதான் அடையாளம் அதுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாவே ஒரு மனுஷனுக்குள்ள ஜெபிக்கும்படியாக கர்த்தர் ஏவப்படும் போது, ஜெபிக்கும்படியாக கர்த்தர் ஏவும் போது, ஜெபிக்கும்படி அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மனுஷனுக்குள்ள வெற்றி சம்பவிக்க போகிறது, வெற்றி வர போகிறது. ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் ஜெபிக்கும் போது, குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும், அந்த குடும்பத்தில் பெரிய மாற்றம் வர போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இனி பரிசுத்தம் நம்மோடு கூட சொல்லக்கூடிய காரியம், அநேகருடைய வாழ்க்கையில் என் ஜெபம் கேட்கப்படுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஹல்லேலூயா. என் ஜெபம் கேட்கப்படுமா? ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் ரெண்டு காரியத்தை சொல்லி நான் உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன், அனுப்ப விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ரெண்டு காரியத்தை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவதாக வாசிப்போமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் சாப்டர் மார்க் ஆமென் சாப்டர் 11 verse ஆமென் 25. மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. முதல்ல ஜெபிக்கிற ஜெப வீராங்கனையே வீரர்களே புரிந்து கொள்ள வேண்டும்,
நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா என்ற ஒரு கேள்வி அநேகருக்கு உண்டு. உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமேனால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் யுக்தி, முதல் காரியம், அல்லேலூயா, ஆமென், கவனிக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லப்படுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமே ஆனால், யாருக்கு மேலாவது குறைவு இருக்குமே ஆனால், யாருக்கு மேலாவது கசப்பு இருக்குமே ஆனால், யாரு மீதாவது வைராக்கியம் இருக்குமே ஆனால், யாரிடமையாவது இருந்தாவது நம் அநியாயமாய் வாங்கியிருப்போமே ஆனால் நம் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா, ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. என் ஜெபம் கேட்கப்படுமா? அநேக கேள்வி உண்டு. தேவ பிள்ளையை கவனித்துக் கொள்ள வேண்டும். நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய முதல் காரியம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேர்ல குறை, ஆமென், ஒரு பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமே ஆனால், பரலோகத்தில் இருக்க தேவன் உங்கள் பிதா, ஆமென், உங்கள் தப்பிதங்களை மன்னித்தது போல நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த மனுஷன் மற்றவர்களுடைய தப்பிதங்களை, குறைகளை, குறவுகளை மன்னிக்க கற்றுக்கொள்ளுகிறானோ, புரிந்து கொள்ள வேண்டும், அவன் ஜெப கேட்கப்படும். அல்லேலூயா. எந்த மனுஷன் இருக்கலாம், ஆமென், ஸ்தோத்திரம். முதல்ல நம்மிடம் குறையை வைத்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு, மறுபடி தரமாட்டாரு. ஜெபம் மேலே போகாது, கூரை தாண்டி மேலே போகாது. தேவ பிள்ளையே, அக்கிரம சிந்தைகளோடு, வைராக்கியத்தோடு, பகையோடு, மற்றொரு மேல குறைகளோடு, அவர்கள் ஒரு தவறு செய்தால் மன்னிக்க முடியாத எண்ணங்களோடு நாம் இருப்போமே ஆனால் கவனித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அப்போ முதல்ல புரிந்து கொள்ளுங்க, ஜெபிக்கிற நம்ம மற்றவர்களை மன்னிக்க கூடிய குணம் இருக்க வேண்டும். யார் மீது கசப்போ வைராக்கியமோ இல்லாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு நமக்கு விரோதமாய் செயல்பட்டா கூட நமக்கு எதிராய் ஜெபிக்கலாம், எதிராய் செயல்படலாம், எதிராய் எதிர்த்து நிற்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் எதிராய் நிற்கிறாங்கன்னு சொல்லி அவர் மேலே கசந்து கொள்ளாதபடிக்கு, வைராக்கியம் வைக்காதபடிக்கு, அவர் மேலே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பெறாமை கொள்ளாதபடிக்கு அவர்களை விட்டு விலகி, ஆண்டவரே, அவர்கள் நேசிக்கும்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, ஸ்தோத்திரம். ஒருவர் பேர்ல குறை இருக்குமே ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆமென். ஒரு சகோதரனே இருக்கலாம், ஒரு சகோதரியை இருக்க மன்னிக்க முடியல, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தன் மகனை மன்னிக்க முடியல, தன் மருமகளை மன்னிக்க முடியல, தன் மாமியை மன்னிக்க முடியல, தன் நண்பனை மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால் தேவ பிள்ளையை கவனிக்க வேண்டும், நம் ஜெபம் கேட்கப்படுவது கிடையாது. அல்லேலூயா. ஆனபடியால் முதல்ல நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்த இருதயமாய் காணப்பட வேண்டும். அவன் காண்கிற மனுஷனை நேசிக்க முடியாதபடிக்கு, காணாத தெய்வத்தை என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. ஆனபடியால் ஒருவர் மேல் குறைகள் இல்லாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். ஆமென். அன்பை காட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கும் போது அங்கே இயேசு ஒரு தெளிய வார்த்தையை சொல்லுகிறார். நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். அப்போ ஒரு பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வருகிறோம். ஸ்தோத்திர பலிகளாக இருக்கலாம், துதி பலிகளாக இருக்கலாம், வர்ஷிப் பண்ணுற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ வர்ஷிப் பண்ண வருகிறோம். ஒவ்வொரு நாள் ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம்? ஆலயத்துக்கு வருவது தேவனை மகிமைப்படுத்த, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த, ஆமென், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி வருகிறோம். அப்போ நாம் காணிக்கை செலுத்த வருகிறோம். கர்த்தர் எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலிகளை செலுத்த வருகிறோம். அப்படி செலுத்த வருகிற நாம் தெளிவாய் சொல்கிறது, முதல்ல அந்த காணிக்கையை செலுத்துவதற்கு முன்பாக ஸ்தோத்திர பலியாக இருக்கலாம், துதி பலியாக இருக்கலாம், ஆராதனைகளாக இருக்கலாம், அதை கர்த்தருக்கு என்று கொடுக்கக்கூடிய தங்களுடைய வருமான ஒரு பகுதியாக இருக்கலாம், தசமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதல்ல கொடுப்பதற்கு முன்பாக நம்ம கொடுக்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமே ஆனால், கொடுக்கிறதை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி நமக்கு தர வேண்டுமே ஆனால், புரிந்து கொள்ளுங்க, ஆமென், நம்முடைய சகோதரன் பேரில் குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்ந்தால், அப்போ ஆமென், என் சகோதரன் மேலே எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது, ஐயோ என் சகோதரிக்கு மேலே குறை இருக்கிறது, ஆமென், என் மகன் மேலே குறைவு இருக்கிறது, என் மகள் மேலே குறைவு இருக்கிறது என்று நாம் நினைவு கூர்ந்தால் புரிந்து கொள்ள வேண்டும், காணிக்கை செலுத்தக்கூடாதாம். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது 24, ஆமென், ஸ்தோத்திரம், 24 வசனம், ஆமென், அங்கேதானே பலிபீடத்தில், ஆமென், பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய், ஆமென், முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா.
ஆமென். அப்போ நாம் செலுத்தக்கூடிய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் ஆமென், நம்முடைய தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார், பரிசுத்த தெய்வம் அவர். ஆனபடியால் எப்படியும் செய்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் கடமைக்காக எப்படியோ ஒன்று செய்து விடுவோம், எப்படி ஒரு ஆராதனை செய்து விடுவோம், கர்த்தரை துதித்து விடுவோம், கர்த்தரை காணி கொடுத்து விடுவோம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை தேவ பிள்ளைகளே, கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் ஆமென் நம்முடைய கடமைகளை சரியாய் செய்யாதபடிக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க ஆமென் பெரிய ஆலயம் கட்டி கொடுப்பார்கள், ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. ஆமென் ஆமென். ஞானஸ்தானத்துக்கு பெரிய நிச்சயமாங்க ஞானஸ்தான தொட்டி கட்டி கொடுப்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. இப்படியாய்ப்பட்ட காலமாய் இருக்கிறது. எதையாவது கர்த்தரை செய்து என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறுக்கு வழி சிந்திக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கவனிக்க வேண்டும், தேவன் அப்படி அதை அங்கீகரிக்க மாட்டார். எத்தனை பெரிய ஆலயம் கட்டி கொடுக்கலாம், எத்தனை பெரிய ஆலயத்துக்கு பணத்தை செலவுபடுற அதே பிள்ளையே, ஆனால் வேதத்தின்படியாக நீ ஜீவிக்காதபடிக்கு, வேதத்தின்படியே கர்த்தருக்கு முன்பாய் உத்தமமாய் குறையில்லாதவனாய் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் கொடுக்கிறதுக்கு அவர் அங்கீகரிப்பார், கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்ளுவார். இல்லாமல் இருந்தால் தன் பேருக்கு வேண்டி புகழுக்கு வேண்டி செய்வதில் கர்த்தர் கணக்கு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, ஆமென். ஆலயத்துக்கு காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, சபையில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவஜனமே புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரின் காணிக்கை அங்கீகரிக்க வேண்டுமேயானால், நீ செய்ததை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமேயானால், வசனத்தின்படி ஜீவித்தால் மட்டும்தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆலயத்திலே நீ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவனாய், ஆலயத்தில் ஆராதனைகள் விட்டுவிடாதபடிக்கு, சிலர் ஆராதனை விட்டுவிடுவது போல விட்டுவிடாதபடிக்கு கரிசனை உள்ளவனை கருத்துள்ளவனாய் ஆமென் ஆலயத்திலே ஒலிவமர கன்றுகளை போல இருக்க நாம் கற்றுக்கொண்டால் நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். நாம் செய்கிற காரியங்கள், சபைக்கு வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள், சபை கட்டி கொடுக்கிற காரியங்கள், சபைக்கு வேண்டி உபகாரம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மறக்காதபடிக்கு கணக்கில் வைத்துக் கொண்டு ஆமென் நமக்கும் தலைமுறைகளுக்கும் ஆமென் நூறத்தினை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? முதல்ல ஆமென் செய்கிற நாம் வசனத்தின்படியாக ஆமென் ஒரு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். சொல்லுகிறது, உன் பலியை அங்கே வச்சிட்டு போய் ஆமென் காணிக்கையை வைத்துவிட்டு முன் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின் வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. ஒப்புரவாகாதபடிக்கு ஆமென் மன்னிக்காதபடிக்கு நம்ம காணிக்கை செலுத்தினால் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளையை மற்றொரு மேல குறைவு இருக்குமே ஆனால், கசப்பு இருக்குமே ஆனால், அவர்களுக்கு செய்யாமல் இருப்போமே ஆனால், நம்ம காணிக்கை செலுத்த அங்கீகரிக்க மாட்டோம். எத்தனையோ பேர் பாருங்க, தன் தகப்பனுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்க மாட்டார்கள், தன் தாய்க்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்க மாட்டார்கள், தன் தாய்க்கு ஆகாரம் கொடுக்க மாட்டார்கள், தன் தாயை விசாரிக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறோம் சொல்லிக்கொண்டு, கர்த்தரை உயர்த்துகிறோம் சொல்லிக்கொண்டு, கர்த்தரை துதிக்கிறோம் சொல்லிக்கொண்டு ஆமென் தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செய்யாமல் இருந்தால் கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க மாட்டார். உன் தாயை கனம் பண்ணாமல், உன் தாய்க்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல், உன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையும் செய்யாமல் இருந்தால் கர்த்தர் உன் ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார். அதே போல குடும்பத்தில் தன் மனைவி நேசிக்க முடியாதபடிக்கு, தன் புருஷனை நேசிக்க முடியாதபடிக்கு, புருஷன் செய்ய வேண்டிய கடமையை செய்யாதபடிக்கு, மனைவி செய்ய வேண்டிய கடமை செய்யாதபடிக்கு, நானும் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நானும் கர்த்தரை உயர்த்துகிறேன், நானும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு நின்றால் கர்த்தரின் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனபடியால் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே, கர்த்தரை காணிக்கை செலுத்த வரும்போது, ஜெபிக்க வரும்போது முதல் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. யார் மீதாவது குறை இருக்குமே ஆனால் முதல் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு செய்ய வேண்டியதை செய்தால் தான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. சகையை பாருங்க, லூக்கா 19 அதிகாரம் வாசிக்கும் போது, சகைவை கர்த்தர் ஒரு உபதேசம் பண்ணவில்லை இயேசுவுக்கு, சகைக்கு வேண்டி, சகைவை கீழே வா, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன போது சகை மனம் திரும்பி கொண்டான். சகை சொல்லுகிறான், ஆண்டவரே, யாரிடம் இருந்தது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அது நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளை கொடுக்கிறேன் சொல்லி தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? இது சகை நிச்சயமாகவே அதிகமாய் வரி வசூலித்திருந்தார், அதிகமாய் வாங்கி ஆனபடியாலே சொல்லு, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ, நான் உம்முடைய ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள வாஞ்சிக்கிறேன், உங்க ராஜ்யத்தில் வர நான் விரும்புகிறேன். ஆனபடியால் என்னிடத்தில் இருக்க அநியாயமாக இருக்கிறதை நாளத்தை திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணி தீர்மானம் பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இயேசு சொல்லுகிறாரு, இன்றைக்கு இவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் சந்ததியாய் குமாரன் இருக்கிறானே என்று இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளையே, எப்போது நாம் ஸ்தோத்திர குறைகள்
குறைகளை விட்டு கொடுக்கிறோமோ, குறைவுகள் இல்லாமல் ஜீவிக்கிறோமோ, நாமும் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. முதல்ல ஜெபம் கேட்கப்படுமான்னு சொல்லி கேள்வி உங்களுக்கு இருக்குமே ஆனால், கேட்கப்பட வேண்டுமே ஆனால், முதல்ல யார் மீதாவது குறையில்லாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்வோமே ஆனால் நம் ஜெபம் கேட்கப்பட ஒன்று. இரண்டாவதாக வாசிப்போமாக. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44 வசனத்தை வாசிப்போமாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க. ஆமென். கவனிக்க. அடுத்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. யார? சத்துருக்களை. அப்ப நமக்கு சத்துரு நல்லா தெரியும். நமக்கு விரோதமாய் செயல்படுகிறான், நமக்கு தான் விரோதமாய் செயல்படுகிறான். ஆமென். ஒருவேளை நண்பனாக இருக்கலாம் அல்லது சகோதரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவன் பர்டிகுலராக எனக்கு விரோதமாய் செயல்படுகிறான். அவன் நல்லா தெரியுது, அவன் சத்துரு தான். ஆமென். ஏன் சொல்லுகிறார்? உண்மைதான். ஆனா என்ன செய்ய வேண்டுமா? அவனை சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை சபிக்கிறான், அவன் சபிக்கிறான். அவன் ஸ்தோத்திரம். நமக்கு நேரே சபிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணுமா? அதை அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்க வேண்டும். அதே பிள்ளை நல்ல கவனிக்க வேண்டும். இன்னைக்கு அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்கு வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, ஆமென், ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு ஜெபிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். முதல்ல நம்முடைய சத்துருக்களாக இருக்கிறவங்க, நம்மை சபிக்கிறவர்கள், ஆமென், அதே போல நமக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், அவங்களுக்கு வேண்டி அவங்களை ஆசீர்வதித்து ஜெபித்தோன்னு சொன்னா நிச்சயமாகவே நமக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் அதை அனுபவித்து பாருங்க, அது செய்து பாருங்க. உங்களுக்கு நேரே மனுஷன், ஆமென், உங்களுக்கு நேரே எதிராக நிற்கிறாங்க, உங்களை எதிர்க்கிறார்கள், உங்களை விரோதமாய் செயல்படுகிறது உண்மைதான். ஆமென். ஆனால் அவர்களிடம் ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்த்து நிற்காதபடிக்கு, அவனை சத்துருவாய் நினைக்காதபடிக்கு நேசிக்கவும், அவன் சபிக்கிறான் சொன்னா அவனை ஆசீர்வதிக்கவும் அவன் கற்றுக்கொண்டால், அவன் ஸ்தோத்திரம் நிச்சயமாவே அவன் நம்மை நிந்திக்கிறவங்க, நம்மை துன்பப்படுத்துறவங்க எல்லாருக்கும் வேண்டும் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொண்டால், அவங்க ஆசீர்வாதி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? ஆசீர்வாதி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தா நிச்சயமாவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு மிக முக்கியமான காரியம் அப்படிதான். எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் இப்படிதான் சபித்தா அது அவனுக்கே வரட்டும், அவன் தலைமீதே விழட்டும் சொல்லி அநேகர் ஜெபம் பண்றோம். அப்படி சொல்லவே இல்லை வேதம். ஹல்லேலூயா. தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம சபிக்கிறவங்க, நம்ம நிந்திக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் துன்பத்தை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் வேண்டி என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? அவளை ஆசீர்வதி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து பாருங்க. அவங்க ஆசீர்வதித்து பாருங்க. ஆண்டவரே சகோதரர் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறான், எனக்கு விரோதமாக பேசுறாங்க, அவன் கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக, அவன் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஆசீர்வதித்து ஜெபித்து பாருங்க. நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நிச்சயமாகவே பிள்ளை, அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே. ஆனால் என்ன இரண்டாவதாக என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர்கள், நமக்கு விரோதமாய் பல விதத்தில் செயல்படுவாங்க, சபிப்பார்கள், நமக்கு விரோதமாய் நம்ம நிந்திப்பார்கள், தூஷிப்பார்கள், துன்பப்படுத்துவாங்க, எல்லாரும் உண்டு. ஆனபடியால் அப்படி செய்கிற மனுஷன் ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அது ஈஸி காரியம் அல்ல, ஈஸியான காரியம் அல்ல. ஆமென். கொஞ்சம் கடினமான காரியம். தங்களை அவன் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அர்ப்பணிக்காத மனுஷன், தங்களை பூர்ணமாய் விட்டு கொடுக்காத மனுஷனால அப்படி ஜெபிக்க முடியாது. அவன் மனதார ஜெபிக்க முடியாது. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் செய்தாங்க, எனக்கு விரோதமாய் அநியாயம் செய்தார்கள், என் பொருளை அபகரித்து கொண்டார்கள், என்னை சபித்தார்கள், எனக்கு விரோதமாய் நிந்தித்தார்கள், என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் ஆமென், ஆனாலும் நான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்னு சொல்றது ஈஸியான காரியம் அல்ல. ஆமென். அது எப்படிப்பட்டவங்க தான் செய்ய முடியும் கேட்டா, ஆமென், இயேசுவை போல ஜீவிக்கிறவர்கள், இயேசுவுக்காய், ஆமென், இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். ஏன்னா இயேசு அதை செய்தார்.
இயேசு அதை செய்தார். என்ன செய்தார்? அவரை அடித்தவர்களை, நிந்தித்தவர்களை, காரை உமிழ்ந்து துப்புனவனையும், கன்னத்தில் அடித்தவனையும், தன் வஸ்திரத்தை பங்கிட்டு எடுத்தவனையும் இயேசு மன்னித்தார். ஆமென். அதான் நமக்கு மாதிரிகை. நம்முடைய பரமபிதா, நம்முடைய தெய்வம் நமக்கு காட்டி கொடுத்த மாதிரிகை அதான். இவ்வளவு உபத்திரவம் பண்ணினாங்க, இவ்வளவு சித்திரவதை செய்தார்கள். ராமுல 300 போர்சவர்கள் அவரை அடித்து உழுகிற உழவு சால் போல முதுகு அடித்து கிழித்தார்கள். அவ்வளவு வேதனை அனுபவித்த பின்பும் கூட, அவ்வளவு உபத்திரப்பட்ட பின்பு கூட அவமானத்தை நிந்தையும் பேசினார்கள். நீ காமை ஸ்தோத்திரம் தேவனுடைய குமாரனாய் இருந்தால் சிறிது இறங்கிவான் சொல்லி கூட அவமானமாய் பேசினார்கள். இப்படியெல்லாம் நிந்தித்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை கட்டளையிட்டார்னு சொன்னார். அதான் தெய்வீக சுபாவம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறினால் மட்டும்தான், அவருடைய சுபாவம் நமக்குள் இருக்குமே ஆனால் மட்டும்தான், அவருடைய சுபாவத்தை ஒற்ற வண்ணம் நாம் வாழ்க்கை மாறுமே ஆனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. மாமிசத்தில் இருக்கிற மனுஷனால ஒரு நாள் இதை ஜெபிக்க முடியாது. ஆமென். மாமிச சிந்தை இருக்கிற மனுஷனால இதை சொல்லி ஜெபிக்க முடியாது. ஆமென். யாரால் முடியும்னு கேட்டால், இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள், இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், இயேசு பிரியமாக ஜீவிக்கிற மனுஷனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுபாவங்கள் வெளிப்படும். எப்படிப்பட்ட சுபாவம்? தங்களுக்கு விரோதமாய் அவமானங்களையும் நிந்தைகளையும் தூஷண வார்த்தைகளையும் சொல்லுகிறவர்களை, ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, தங்களுக்கு விரோதமாய் ஆமென் சத்துருக்களாய் எழும்புகிறவர்கள், சபிக்கிறவர்களை எல்லாம் ஆமென் அவர்கள் செய்கிற வண்ணமாய் செய்யாதபடிக்கு அவர்களை பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டுமே. ஆனால் இயேசுவின் சுபாவம் நமக்குள் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்குமே ஆனால், அப்படி ஜெபிக்கிற கூடிய வழக்கம் இருக்குமே ஆனால், அப்படிப்பட்ட ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல இறுதி நமக்கு இருக்குமே ஆனால், புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு நம் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நீங்கள் அந்த அதிகாரத்திற்கு கீழே வசனத்தை வாசிக்கும் நேரம் இல்லை, வாசித்து பாருங்க. அதே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45, 46, 47, 48 வாசிக்கும் போது 45 வாசிங்க. இப்படி சொல்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திராயிருப்பீர். அதான் சொன்னேன், சாதாரணமாய் பட்டவங்க ஜெபிக்க முடியாது. இதை செய்ய வேண்டுமே ஆனால் பிதாவுக்கு புத்திரனாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அப்போ நான் தான் சொன்னேன், நீ அப்படி ஜெபிக்க வேண்டுமே ஆனால் பரலோகத்திலே பிதாவுக்கு புத்திரனாய் மகனாய் இருந்தாதான், இயேசு பிள்ளை இருந்தால் ஜெபிக்க முடியும். ஆமென். அவரே தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். ஆமென். ஒரு பக்கம் சொல்றான் ஆண்டவனே இல்லைங்கிறான், ஒரு பக்கம் கண்ணு இல்லாத ஆண்டவன் சொல்றான். அதெல்லாம் போட்டு ஹல்லேலூயா, அதை பார்க்க மேலாக இதான் தெய்வம் என்று சொல்லி ஊரும் பிராணிகளையும் பறவைகளையும் உருவாக்கி வைத்துக்கொண்டு இதா என்னை சிருஷ்டித்தது, இதா என்னை படைச்சின்னு சொல்லி ஆண்டவரை அவமானப்படுத்தக்கூடிய ஜனங்கள் இருக்கிற இந்த பூமியிலே சொல்ல நல்லோருக்கும் தீயோருக்கும் கர்த்தர் மழையை பெய்ய செய்கிறார். யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். மரித்து போன ஒரு தகப்பனாராக இருக்கலாம். அந்த தகப்பனார் ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு சில வீட்டில் வைத்திருப்பாங்க, வைத்துக்கொண்டு இதான் என் தகப்பனார் சொல்லி சொல்லுவாங்க. ஆமென். நல்லா வாழ்ந்தார், மரித்து போனார், தன் தகப்பன் ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு சொல்லுவாங்க. அதே இடத்துல ஒரு குரங்கு ஃபோட்டோ வைத்துக்கொண்டு இதான் என் தகப்பனார் நல்லா வாழ்ந்தான்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற சகோதரர் எவ்வளோ வேதனைப்படுவான். ஆமென். மூத்த மகன் இப்படி சொல்லும்போது இளைய மகன், ஐயோ என் தகப்பனார் இப்படி இருந்ததல்ல, அழகாக இருந்தார், என்னை போல இருந்தார். அமேன். அதே போல தான் நம் தெய்வம் எவ்வளோ அழகானவர், ரூபமுள்ளவர். அமேன். இவ்வளோ நல்ல தெய்வம், தெய்வத்துக்கு பதிலாக அமேன் அவ்வளோ வல்லமுள்ள தெய்வத்துக்கு பதிலாக மனுஷன் இவ்வளோ அழகாக இருக்கும்போது, இவ்வளோ அழகான மனுஷன் உருவாக்குறது எவ்வளோ அழகாக இருப்பார். அந்த நல்ல தெய்வத்தை, அழகான தெய்வத்தை அமேன் மனுஷன் விருப்பத்தின்படியாக 10 கையாக 4 காலாக அமேன் உருவாக்கி கொண்டு அமேன் ஸ்தோத்திரம் மிருகத்தை போல அமேன் ஸ்தோத்திரம் அமேன் விதவிதமாய் ரூபங்களை உண்டு பண்ணி கொண்டு இதான் தெய்வம் என்றும், குரங்கை வைத்து கொண்டு வணங்கி கொண்டு இதான் தெய்வம் என்றும், எலியை வைத்துக் கொண்டு வணங்கிக் கொண்டு இதான் தெய்வம் என்று சொல்லும் போது சத்திய தெய்வம், உண்மையான தெய்வம் எவ்வளவு வேதனைப்படுவார். அல்லேலூயா. கவனிப்பாருங்க. அப்படிப்பட்ட அமேன் ஜனங்கள் இருக்கிற இந்த பூமியில், அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலும் கூட கர்த்தர் நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை பெய்ய செய்கிறார்.
மழையை பெய்ய செய்கிறார். நம்ம பாருங்க, நமக்கு ஒரு வார்த்தை பேசினாலே போதும். ஆண்டவரே எனக்கு பெய்கிற மழை அவனுக்கு பெய்யாமல் போகட்டும் சொல்லுவாங்க. ஆமேன். எனக்கு வருகிற ஆமேன் மழை அவனுக்கு வராமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிற மனுஷன் இருக்கும்போது பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு. அதன் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் பிதாவின் புத்திரனாய் இருப்போம். 45 வருஷம் சொல்லப்படுகிற, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, முடிக்க போறேன். ஹல்லேலூயா. ஆமென். 46, 47, 48 வாசிக்கும் போது கடைசி சொல்லப்பட்ட 48 மாசம் வாசிங்க. ஆமென். ஆகையால் 48 ஆமென். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல, ஆகையால் பரலோகத்தில் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ள வர வேண்டுமே ஆனால், அல்லேலூயா, நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்போ பூரண சர்க்குணராய் நாம் இருக்க வேண்டுமே ஆனால் புரிந்து கொள்ளுங்க, மேல் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக மற்றவர்களை மன்னிக்க கூடிய குணம், மற்றவர்களை ஆசிரிக்கக்கூடிய குணம், மற்றவர்களை ஜெபிக்கக்கூடிய குணம் இருக்குமே ஆனால் தேவ பிள்ளையை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அநேகர் கேள்வி, ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படுதா, ஜெபிக்கிற மறுபடி கிடைக்கலையே, உண்மையிலே கேட்கப்படுதா அப்படி சொல்லி சந்தேகம் இருக்கலாம் தேவ ஜனமே. ஆமேன். உங்கள் சந்தேகம் மாற வேண்டும் ஆனால் இந்த 2 காரியம் செய்ய நீங்கள் கவனமாக இருப்பேன்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஒன்று, நான் சொன்னேன், ஹல்லேலூயா, என்ன செய்யணும்? மற்றவர்களுடைய குறைகளை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, மற்றவர்களுக்கு வேண்டி ஆசீர்வதித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்பலாம், சத்துருவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதி ஜெபம் பண்ணி பாரு. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, அவர் நான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லி பாருங்க. ஆண்டவர் என்னை விட அதிகமாக ஆசீர்வதிங்க. ஆமென். எனக்கு ஒரு கார், 2 கார் கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா, என்னை விட அதிகமாக ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபித்து பாருங்க. நிச்சயமாவே கர்த்தர் வேதம் சொல்ல, யோபு 42:10 சொல்லப்படுகிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி, உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக வேண்டி, சத்துருவாய் இருக்கிறவர்கள் நீ ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாலே நாளில் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பிள்ளைகளே, நம்ம ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்பட வேண்டும். ஆனால் இதை செய்யும் போது நிச்சயம் கர்த்தர் நம்ம செய்வார். எளிமணிப்பு எல்லாம் வேகமாய். அல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே, இறுதி வரை
ரந்தரகடகதனமா. எல்லாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, நாளிலும் கூட எங்களை பேசுற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் பல வேளை நான் நினைத்திருக்கிறோம். அப்ப நாங்களும் எங்கள் ஜெபம் கேட்கப்படுவதுண்டோ ஆண்டவரே? என் ஜெபம் கேட்கப்படுதா இல்லையா தெரியலையே. நான் ஜெபிக்க நாட்களாக மறுபடி வரலைன்னு சொல்லி அநேகர் நீங்க சிந்திக்கலாம். தேவ பிள்ளையே, ஜெபம் கேட்கப்பட வேண்டும். என்றால் நீங்க கேட்ட வார்த்தையின்படியாக நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். மற்ற மேல இருக்கிற சகோதரன் மேல இருக்கிற எல்லா குறைவுகளையும் மன்னிக்கும்படியாக நாம் முதல்ல நம்மை தாழ்த்த வேண்டும். மன்னிக்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நமக்கு எதிராக இருக்கிறவங்க, சத்துருவாய் இருக்கிறவர்கள், விரோதமாய் செயல்படக்கூடியவர்களை நாம் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் நமக்கு இருக்குமே ஆனால், ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்குமே ஆனால், நிச்சயமாவே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இதை கேட்கும் போதே நீங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க பார்த்து சொல்லு, ஆண்டவரே அவனை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க, அவளை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் செய்தது உண்மைதான், எதிராய் பேசுனது உண்மைதான், கர்த்தாவே அவளை ஆசீர்வதிப்பீராக. என்னை பார்க்கலாம் அதிகமாக ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை பார்க்க அதிகமாக ஆசீர்வதிப்பீராக, என்னை பார்க்க உயர்ந்த சார்ந்து வைப்பீராகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாவே கர்த்தாவே இந்த வேளையில் கர்த்தாவே கேட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தருவதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்போதும் கர்த்தாவே இனி கேட்கப்பட போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாருமே தேவ கிருபையும் தெய்வீக சமாதானம் நிரந்தரமாய் தங்கி இருப்பதுக்காக நன்றி. அப்படியே புறப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். புறப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன். ஆசீர்வதிக்க செய்வதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை ஆறுதலில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதிப்பதுக்காக ஸ்தோத்திரம். குறை நிறைமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக அப்பா. இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாட்களும் நன்மையால் கிருபையால் எங்கள் தேவன் திருப்தியாய் நடத்துவதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படி ஆசீர்வதிப்பீராக, பெருகை செய்வீராக. எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமை அடையும். நான் அப்பிரயோஜன ஊழியக்காரன் கடமை செய்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு சகலபரம் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவினுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தருடைய ஐக்கியம் அந்நியனும் நாம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தோடும் நிரந்தரமாய் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை காத்துக்கொள்வாராக. God bless you. God bless you. God bless you.